ஐயோ நேரம் வேற ஆயிட்டு இருக்கே, கோவில்ல வேற தேடுவாங்களே. எங்க அந்த பழம்? அந்த அம்மா இங்க தானே வீசினாங்க. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அந்த எலுமிச்சை பழத்தை காணுமே. எங்க போயிருக்கோம்? எந்த அபசகுணமும் நேராம நீதான் காப்பாத்தணும். அந்த அம்மா சொன்ன மாதிரி இந்த எலுமிச்சை பழத்தை சூலத்துல குத்தி நான் வேண்டிக்கிறேன். முழு எபிசோடையும் Zee5இல் காணுங்கள். அண்ணே, அந்த பொண்ணு புதக்குழியில விழுந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல மொத்தமா மூழ்கிடுவா. ஓகேடா, சூப்பர். அவ மூழ்கிட்டா. அவ மட்டும் மூழ்கல, மாமா மேல அவ வச்சிருந்த ஆசையும் சேர்ந்து மூழ்கிடுச்சு. இனி அவளால எனக்கு எந்த தொல்லையும் இல்ல மருத. இந்த சுயம்புவான சங்குக்கு நடக்கிற பூஜையும் அதை தொடர்ந்து இந்த கோயில் மணியை தம்பதிகள் அடிக்கிறதும் காலகாலமா நம்ம ஊர்ல நடந்துகிட்டு இருக்கு. கணவனோ கணவனாக போறவனோ தனக்கான வாழ்க்கை துணைய தான் தோள்ல தூக்கி வச்சு இந்த கோயில் மணியை அடிக்க வச்சா 7 ஜென்மத்துக்கும் தம்பதிகளா இருப்பாங்கிறது ஐதீகம்.
அப்படி அடிக்கிறவங்களோட ஜாதகத்தை பார்த்தா அதுல அவங்க பூர்வ ஜென்மத்துல கணவன் மனைவியா இருந்ததுக்கான அமைப்பு இருக்கும். அதனாலதான் காலங்காலமா அந்த உறவு தொடர்ந்து இருக்கிறதுக்கு ஆண்டவன் வழிகாட்டுற மாதிரியான விஷயங்கள் இங்க நடக்குது. டேய் என்னடா கோவில் எல்லா இடத்துலயும் தேடிட்டேன்டா, எங்கேயும் காணோம். சரி வா. அட என்னப்பா விட்டுட்டியே. சரி சரி, அடுத்த ஜோடி வாங்க. தூக்கப்பா, தூக்கு தூக்கு பாப்பா. நல்லா நல்லா. என்ன ஸ்வேதா, திடீர்னு சந்தோஷத்துல எஸ் குதிக்கிற? என்ன நடந்துச்சு? பட்டு வாங்க, நீங்க வந்து என்ன தூக்குங்க. ஜிலேபி என்ன தூக்குங்க பட்டு. ஜிலேபி வேணாம், நான் இன்னும் சாப்பிட கூட இல்ல. உன்னை தூக்கிறதுக்கு மனசுல மட்டும் இல்ல, உடம்புலயும் தெம்பு இல்ல. என்ன இப்படி சொல்றீங்க? என்ன பட்டு? ஜிலேபி, எனக்கு இந்த ஜென்மமே போதும்னு நினைக்கிறேன். அடுத்த ஜென்மத்திலயாவது நல்லா சமைக்க தெரிஞ்சவள நான் கட்டிக்கிறேன். ப்ளீஸ் என்ன விட்டுடு. அப்பவும் சாப்பாடு தானா? ப்ளீஸ் பட்டு, என்ன தூக்குங்கன்னு சொல்றேன்ல. சரி சரி இரு, நான் ஒரு ஸ்டூலாவது தூக்கிட்டு வரேன். ஜிலேபி, இது மேல ஏறி நில்லு, அப்படியே உன்னை அலேக்கா தூக்கி அந்த மணியை அடிக்க வைக்கிறேன். ஓகே? ஐயா எப்பா, இப்படி எல்லாம் பண்ண கூடாதப்பா. தோள்ல தூக்கிதான் மணி அடிக்கணும். எல்லாரும் சிரிக்கிற மாதிரி பண்றீங்களே, முதல்ல தூக்குங்க ப்ளீஸ் பட்டு. இரு, கண்ணாடி காட்டிக்கிறேன். என்னடா இன்னைக்கு எனக்கு வந்த சோதனை. முழு எபிசோடையும் Zee5 காணுங்கள்.